வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மூலதன செலவுகளை சரியாக செலவிடுவதில் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பொறுப்பு உள்ளது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கருத்து. பொய் வாக்குறுதிகளால் உள்வாரி பட்டதாரிகள் தொடர்ந்தும் ஏமாற்றப்படுகிறார்கள். அர்ஜுனா ராமநாதன் விமர்சனம். அமெரிக்காவின் தீர்வை வரி குறைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் அந்த அளவு சலுகை போதுமா என்பது கேள்விக்குறி என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. தேசிய பாதுகாப்பு தொடர்பாக சிறப்புரிமை என்ற மறைவில் இருந்து கூறிவிட்டு பின்னர் விசாரணையை சந்திக்க தயங்குவது சரியானது அல்ல. நலிந்த ஜெயதச கருத்து. இனி விரிவான செய்திகள். அரசாங்கத்தின் பாதீட்டில் ஒதுக்கப்படும் மூலதன செலவுகளை சரியான திட்டமிடலுடன் நேர்த்தியான முறையில் செலவிட வேண்டியது அவசியம் என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். நேற்று மாத்தறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் 2025ஆம் ஆண்டுக்கான அரச பாதீட்டில் 1400 பில்லியன் என்பது வரலாற்றிலேயே அதிகமாக ஒதுக்கப்பட்ட மூலதன நிதியாகும். இந்த நிதி முறையாக பயன்படுத்தப்பட வேண்டியது அரசியல் தலைவர்களுக்கும் நிர்வாக தலைமைத்துவத்திற்கும் நேரடியாக சொந்தமான பொறுப்பு என்று கூறினார். அத்துடன் நாடு இந்த வருடம் 5% பொருளாதார வளர்ச்சி இலக்கை நோக்கி நகர்கின்றது. இவ்வளவு பெரிய மூலதன செலவுகள் மூலம் அபிவிருத்தி பணிகளை மீண்டும் ஆரம்பித்து நாட்டு வளர்ச்சிக்கு புது அதிகாரம் தொடங்க முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். தவறான நிர்வாக முடிவுகள் காரணமாக மக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாக கூடாது. ஒவ்வொரு ரூபாவும் பயனுள்ளதாகவும் பாரதூரமான வளர்ச்சி தருவதற்காகவும் செலவிடப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். அமெரிக்காவின் தீர்வை வரை 44%இலிருந்து 30% குறைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்க முடிவாக இருந்தாலும் அந்த அளவு சலுகை போதுமா என்பது கேள்விக்குறியாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் சிறப்புரையாற்றிய போது இந்த கருத்தினை அவர் வெளியிட்டிருந்தார். தொடர்ந்தும் அவர் உரையாற்றுகையில், எமது ஏற்றுமதிகளில் 26.4% பங்களிப்பை வழங்கும் முக்கியமான சந்தையாக அமெரிக்கா உள்ளது. குறிப்பாக ஆடைத்துறையில் 60% வரை நாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். இந்த சூழ்நிலையில் தீர்வை வரை 44%இலிருந்து 30% குறைக்கப்பட்டிருப்பது ஒரு முன்னேற்றமாக காணப்படும். ஆனால் எங்களுடன் ஏற்றுமதி போட்டியில் உள்ள நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த சலுகை நியாயமானதா என்பதை சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஜப்பான், மோல்டோவா, புரூனே, தென்கொரியா, கசகஸ்தான் ஆகிய நாடுகள் 25% வரி விகிதத்தை கொண்டுள்ளன. இந்தியா 26% கடைபிடிக்கிறது. இந்த நிலையில் பங்களாதேஷ் போன்ற போட்டியாளர் நாடுகளுடன் ஒப்பீடு செய்யும் போது நாம் எவ்வளவு பின்னிலையில் உள்ளோம் என்பது தெளிவாகிறது. எனவே இது குறித்து மேலதிக சலுகைகளை பெறுவதற்காக வெள்ளை மாளிகையோடு நேரடி மற்றும் தீவிரமான ராஜதந்திர முயற்சிகளை நமது அரசு மேற்கொள்ள வேண்டும். அடுத்த 3 வாரங்களில் இந்த முயற்சிகள் தொடங்கப்பட வேண்டும். நாட்டின் நலனுக்காக கட்சி பேதமின்றி ஐக்கிய மக்கள் சக்தியாக நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக உள்ளோம். இந்த வரிச்சுமையால் ஏற்படும் புள்ளி விவர பின்வாங்கலை தவிர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பால் உற்பத்தியை நாளொன்றுக்கு 3 மில்லியன் லீட்டராக உயர்த்தும் இலக்குடன் 100 லீட்டருக்கு மேல் பால் உற்பத்தி செய்யும் 1200 பண்ணைகளை நிறுவ அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று வேளாண் மற்றும் கால்நடைத்துறை பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன குறிப்பிட்டார். நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றியவர், தற்போது நாடு முழுவதும் தினசரி பால் உற்பத்தி சுமார் 1 மில்லியன் லீட்டராக உள்ளது. இந்த உற்பத்தியை 3 மடங்கு உயர்த்த வேண்டிய அவசியம் உள்ளது. அதற்காக மத்திய மையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன என்றார். இந்த திட்டத்தின் தொடக்கமாக அனுராதபுரத்தில் பாயலோ மையம் கட்டப்படும். இங்கே பால் விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பம், நிதி மற்றும் பயிற்சி வழங்கப்படும். இது பால் உற்பத்தியாளர்களின் திறனை வலுப்படுத்தும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் நல்ல இனப்பெருக்கத்துடன் கூடிய பண்ணைகள் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் விவசாயிகளுக்கு தரமான தாய் விலங்குகளை வழங்கும் திட்டமும் முன்னெடுக்கப்படுகிறது. புறநாய் முட்டை உற்பத்தி, சிறிய பண்ணைகளுக்கு மானிய விலையில் சோளம் வழங்க அரசு தொடர்ந்தும் செயல்படுவதாகவும் வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பன்றி தொழிலுக்கு மீள் உருவாக்கம் செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பாராளுமன்றத்திற்குள் உறுப்பினர்கள் கூறும் விடயங்களை அடிப்படையாக கொண்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் விசாரணை கலைப்பது அவர்களின் சிறப்புரிமைகளை மீறக்கூடிய செயல்பாடாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை ஒழுங்கு பிரச்சனை ஒன்று எழுப்பிய போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். எங்களை குற்றப்புலனாய்வு விசாரணைக்கு அழைப்பதில் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் பாராளுமன்ற உரையை கொண்டு மேற்கொள்ளப்படுவதே ஆச்சரியமாகவும் கவலைக்கிடமாகவும் உள்ளது என்று அவர் கூறினார். அவரது கூற்றுப்படி அர்ஜுனா எம்பி அவர்களும் பாராளுமன்ற உரையின் அடிப்படையில் சிஐடி விசாரணைக்கு துணை புரிய அழைக்கப்பட்டார். அவர் சபையிலேயே கூறிய விஷயம்தான் விசாரணைக்கு பொருளாகியுள்ளது. அதை பற்றிய சிறப்புரிமை பிரச்சனையாக சபையில் எழுப்பவே கூட இடமளிக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இது தொடர்பான தகவல்கள் போலீஸ் அதிபருக்கு அனுப்பப்படுகின்றன. எங்கள் உரிமைகள் புறக்கணிக்கப்படக்கூடாது. சிறப்புரிமை பிரச்சனையை முன்வைக்க சொல்கின்றோம் என்ற போதுதான் இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றார். தொடர்ந்தும் அவர், விசாரணையில் நாங்கள் அறிந்த முக்கிய தகவல்களை பகிர்ந்தோம்.
ஆனால் தகவல் சொன்ன எங்களை தவிர்த்து அந்த தகவலின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களை விசாரிக்க வேண்டும் என்று கூறினோம். இதனைத் தொடர்ந்து அர்ஜுனா எம்பி உரையாற்றும் போது நான் பாராளுமன்றத்திற்கு வெளியே எதையும் பேசவில்லை, எனது உரைப்படியே வாக்குமூலம் பெற்றனர், இது நகைச்சுவையாகவே இருக்கிறது, பாராளுமன்றம் எங்கே போகிறது என்ற கேள்வி எழுகிறது என்று குற்றம் சாட்டினார். பாராளுமன்றத்தில் உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பாக கூறப்படும் முக்கியமான விஷயங்களை சிறப்புரிமை என்று மறைத்தளத்தில் இருந்து கூறிவிட்டு பின்னர் விசாரணையை சந்திக்க தயங்குவது சரியானது அல்ல என்று ஆளும் கட்சியின் பிரதம கொறடா நலிந்த ஜாதிச கடுமையாக எச்சரிக்கை விடுத்தார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் தேசிய பாதுகாப்பு போன்ற விடயங்களை சொல்வதற்கு முன் அதற்கான பொறுப்பையும் ஏற்க தயாராக இருக்க வேண்டும். குற்றப்புலனாய்வு திணைக்களம் கேட்கும் போது நாங்கள் பாராளுமன்றத்தில் சொன்னோமே என்று பின்வாங்க முடியாது, அச்சமடைய வேண்டாம், உண்மையினை கூறுங்கள் என்றார். கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்ததாக எதிர்க்கட்சி சொன்னது நாம் தேசிய பாதுகாப்புக்காக பார்க்க வேண்டிய விஷயம். அந்த தகவல்களை போலீசாருக்கும் விசாரணை அதிகாரிகளுக்கும் வழங்குவது அவசியம், இல்லையென்றால் அது பொறுப்பேற்ற செயலாகும் என்று அவர் தெரிவித்தார். பாராளுமன்ற உரிமை என்ற பெயரில் எதையும் கூறலாம், ஆனால் அதை விசாரணைகளில் இருந்து விலக்கு ஏதுவாக கொண்டுவிட முடியாது. உண்மைதான் உங்களின் பக்கம் என்றால் ஐயன் அச்சப்பட வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். நேராக சென்று வாக்குமூலம் அழியுங்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதன்போது அமைச்சர் வசந்த சமரசிங்க எதிர்க்கட்சியினர் பாராளுமன்றத்தில் எதை வேண்டுமானாலும் சொல்லி பின்னர் வெளியே அதற்கு பதில் சொல்லாமல் ஓடுகின்றார்கள், பொய் இல்லை என்றால் விசாரணையை எதிர்கொள்ள நேர்மை இருக்கட்டும் என்று கடுமையாக எதிர்க்கட்சியை விமர்சித்தார். புலிகள் அமைப்பின் தலைவரின் ஆயுதங்கள் வந்தன என்று சொன்னவர்கள் அதை தெரிந்தவர்கள் என்றால் உண்மையை சொல்லட்டும், இது பொய்கள் சொல்லும் இடமல்ல என்றும் உண்மையை பேச வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். வெகுஜனங்களின் எதிர்பார்ப்புகளை தூக்கி எடுத்து வைக்கும் உள்மாறி பட்டதாரிகள் அரசாங்கத்தின் பொய்யான வாக்குறுதிகளால் ஆண்டு கணக்காக ஏமாற்றப்படுகிறார்கள் என்று யாழ் மாவட்ட சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா கடுமையாக விமர்சித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நிலையியல் கட்டளை 27/2 கீழ் கல்வி அமைச்சிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அவரது உரையில் 2014ஆம் ஆண்டு உயர்தளத்தில் சிறப்பாக சித்தியடைந்து பல்கலைக்கழகங்களுக்கு நுழைந்த நாம் 2019ஆம் ஆண்டு அரசியல் நிலைமை மற்றும் அதிகாரப்பூர்வ முறைகேடுகளால் 2020ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட நியமனங்களை இழந்து நிற்கின்றோம். விசேட பட்டதாரிகள் என்ற அடையாளத்துடன் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பயின்ற எங்கள் மாணவர்கள் இன்று எதையும் இழைத்ததில்லை என்பதற்காக தண்டிக்கப்படுகிறார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இதை ஒப்புக்கொண்டு அதிகாரப்பூர்வ கடிதம் அனுப்பியிருந்தாலும் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். 2024 தேர்தலில் எங்கள் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் என்று நம்பியே உங்களையும் தற்போதைய ஜனாதிபதியையும் ஆதரித்தோம். ஆனால் தற்போது யாழ் மாவட்டத்தில் உள்ள 1756 பட்டதாரிகளுக்கு வெட்டுப்புள்ளி அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று சொன்ன அரசாங்கம் மீண்டும் பரீட்சைக்கு அளித்துள்ளது. இது நியாயமா என்று கேள்வி எழுப்பினார். அதே நேரம் முன்னாள் அதிபர் ஒருவர் நியமனங்களை சுருக்க வழியில் பெற்றுக் கொடுக்க முயல்வது மிகவும் வேதனையான விஷயமாகும். மேல் மாகாணத்தில் கூட அரசு அங்கீகரிக்காத தனியார் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது என்ற செய்தி மக்களின் நம்பிக்கையினை சிதைக்கும் என்று அவர் தெரிவித்தார். அதன் பின்னர் அவர் கல்வி அமைச்சரை நோக்கி 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு எத்தனை நியமனங்கள் வழங்கப்பட்டன, எந்த மாவட்டங்களில் எவ்வளவு, 2014ஆம் ஆண்டில் உள்வாங்கப்பட்ட விசேட பட்டதாரிகள் இந்த நியமனங்களில் இடம்பெற்றார்களா, வடக்கு மாகாணத்தில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்க்கும் பொறுப்பு ஆளுநரிடமிருந்தும் மத்திய அமைச்சின் செயலாளர் தாமதப்படுத்துவது ஏன் என்று பதிலளிக்க வேண்டிய முக்கிய கேள்விகளை எழுப்பியிருந்தார். எங்களுடைய வடக்கு மாகாணத்துக்கு நீங்கள் ஒரு அமைச்சர் ஒருவரை டிசிசி மீட்டிங் அனுப்பியிருக்கிறீர்கள். டிசிசி மீட்டிங் நடத்துவதற்கு எங்கள் முன்னால் தான் இருக்கிறார் என்னுடைய நல்ல நண்பரும் ஆரோக்கிய அண்ணாவும் கூட. என்ன கவலை என்றால் அங்கே ஆயிரம் பட்டதாரிகள் வேலை இல்லாமல் அடிபடுகிறார்கள். 2014ஆம் ஆண்டு நன்றே கேள்வியோட கேட்டிருக்கிறேன், பிரதம அமைச்சர் எழுப்பி போய்விட்டார், இன்னொருவர் சொல்லியிருக்கிறார் 2 கிழமைக்கு பிறகு பதில் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் சுயமாக எங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு போகக்கூடிய கடல் வளம், விவசாய வளம் உட்பட நாங்கள் ஒரு வளம் நிறைந்த ஒரு மாகாணம். மாகாண சபை கூட எங்களுடைய கையில் இல்லை. அதையும் விட கவலை என்றால் எங்களுடைய சுதேச வைத்தியத்துறை எடுத்து பார்ப்போம். சுதேச வைத்தியத்துறை வைத்தியர்களாக 2007ஆம் ஆண்டு கேம்பஸுக்கு போனவர்கள், நான் 2006, இன்று வரை ஒரு நியமனம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதுக்கு எங்களுடைய சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா சொன்னாராம், நீங்கள் சுதேச வைத்தியராக வேலை செய்யாமல் அப்படி என்றால் ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக வேலை செய்ய முடியும் என்றால் அப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்திலிருந்து அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு நாங்கள் எந்த பிரதிபலனையும் ஏற்கலாம்.